அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்லாஹு தாலா 5 கடமைகளுக்கு நிபந்தனை இருக்குது. அந்த 5 கடமைகளும் அல்லாஹு தாலா நாடினால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹு தாலா நிராகரிக்கலாம். ஆனால் தரூதிற்கு நிபந்தனை இல்லை. எந்த நேரத்திலும் தரூத் ஓதினால் கண்டிப்பாக முஃமினா இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, தரூத் ஓதுவாங்க. அந்த தரூதுக்கு ரத்தே இல்லை. ஏன்னா தரூதுக்கு அளவில்லாத நன்மை அல்லாஹ் தாலா தர்றான். நான் தரூதுடைய ரகசியங்களை நமக்கு தெரியல. ஆனால் 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி விரும்புகிறேன். ஒன்று, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தேனீட்டை கேட்குறாங்க, நீ வந்து கசப்பான இருக்கிற பூவில் நீ மதுரத்தை உரிகிற அந்த நேரத்தில் அது கசப்பாக இருக்குது, அது எப்படி இனிப்பாக மாறுது அப்படின்னு அந்த தேனியை சொல்லுது. யா ரசூலுல்லாஹ், நான் உரிய சொல்ல அந்த பூவிலேருந்து வரக்கூடியது கசப்பானது தான், அந்த மரமும் கசப்பு தான், அந்த பூவும் கசப்பு தான். உன் மீது நான் ஸலாத் ஓதுறேன், தரூத் ஓதுறேன், அதனால் அது இனிப்பாக மாறிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அதே போல் ஒரு சம்பவம், அபூபக்கர் முஜாஹித் என்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர், இவர் ஒரு தடவை பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஷிப்லி என்று மிகப்பெரிய இறைஞானி வர்றாரு. அப்போ அவர் ஷிப்லியை பார்த்த முன்னே இவர் அபூபக்கர் முஜாஹித் உடனே எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று அவருடைய நெத்தியில் போய் முத்திடுறாரு. அப்போ இருக்கிற மாணவர்லாம் கேட்குறாங்க, உஸ்தாது, நாங்கள் ஷிப்லினா பயத்துக்காரன் நினச்சிருக்கிறோம், ஒரு மாதிரியாரன் தான் இதுவரை நினைத்து கொண்டு இருக்கிறோம், நீங்கள் அவ்வளோ கண்ணியம் கொடுங்க ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. அப்போது அபூபக்கர் முஜாஹித் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்னா நான் கனவை கண்டேன், என்னுடைய கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அவர் நெற்றியில். அப்போது நான் கேட்டேன் இந்த கனவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வேளை அவங்க தொழுகைக்கு பிறகும் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த ஆயத்தை ஓதிட்டு என் மேலே தரூத் ஓதுவாங்க, 5 தரூது. அதனால் அவர் எப்படி என்னை கண்ணியப்படுத்துகிறாரோ 80 வருஷமாக இவர் செய்துட்டு வர்றாரு, அதே போல தான் நானும் ஷிப்லியை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் முஜாஹித்கிட்ட ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்போது கண்ணியமானவர்களே, தரூத் ஓதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, நம்மளை கைவிட மாட்டாங்க, ஷஃபாத் செய்வாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த அளவுக்கு கூட இது வருது. தரூத் ஓதுனால இப்போ மரணம் அடைஞ்சிட்டா உடனே அந்த கபரில் அடக்கம் பண்ணுறோம்ல, மையத்தை எடுத்துகிட்டு போய் 2 பேர் பிடிச்சி உள்ளே இறக்குறோம். அந்த தரூத் யார் அதிகமாக ஓதுறாங்களோ 2 பேருடைய கை படுறதுக்கு முன்னே அந்த கபரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்டு பிறகுதான் அந்த ஜனாதா அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகின்றது. இந்த பாக்கியமும் தரூத் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நீங்களும் என்ன செய்யுங்க, இதை ஷேர் செய்யுங்க, நீங்களும் தரூத் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா வாரி வழங்கிட்டே இருப்பான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.